சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ், சிவகாசி அருகே எந்த பகுதியில் உள்ள பட்டாசு ஆலையில் வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது? காரணங்கள் ஏதாவது தெரிய வந்திருக்கிறதா? நிச்சயமா சிவகாசி அருகே ஆனைக்குட்டம் என்ற கிராம பகுதியில் உள்ளது இந்த பட்டாசு ஆலை. தங்கராஜ் என்பவர் இந்த பட்டாசு ஆலையில் முழுமையாக தயாரித்து வைக்கப்பட்டிருந்த பட்டாசு குடோன் கிடங்கு, அதாவது பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட இந்த வெடி விபத்தானது தொடர்ந்து தற்பொழுது 30 நிமிடங்களுக்கும் மேலாக தற்பொழுது இதுவரை வெடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வெடி விபத்து என்பது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது குறித்து அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்த வெடிவிபத்தானது தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் அந்த பகுதிகளுக்குள் தீயணைப்பு வாகனங்கள் நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ரத்திகா, கணேஷ்குமார், இது சுமார் எத்தனை மணிக்கு நடந்திருக்கும்? பட்டாசு ஆலையில தீயை கட்டுப்படுத்த என்ன மாதிரியான நடவடிக்கை தீயணைப்பு வீரர்கள் எடுத்துட்டு வராங்க? நிச்சயமா ரத்திகா, இந்த வெடி விபத்தானது 11 மணி அளவில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து பட்டாசு என்பது அதில் உயர்தர மேடை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபேன்சி ரக பட்டாசுகள் அதிக அளவில் அந்த குடோனுக்குள் இருப்பதால் அந்த பட்டாசு என்பது சுமார் 100 அடி உயரத்துக்கு மேலாக தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் அந்த பகுதிக்குள் அந்த வெடித்துக் கொண்டிருக்கும் பகுதிகளுக்குள் தீயணைப்பு வீரர்கள் நெருங்க முடியாமல் தற்பொழுது மிகுந்த சிரமத்திற்குள்ளாகும் ஒரு நிலைதான் தற்பொழுது நீடித்து வருகின்றதுமா. கணேஷ்குமார், இந்த பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் இருந்தார்களா? அது குறித்த தகவல் எதுவும் உங்களிடம் இருக்கிறதா? நிச்சயமா ரத்திகா, அதாவது இந்த வெடிப்பு பட்டாசு தயாரிப்பு அறைகளுக்கு முழுமையாக தயாரித்து வைக்கப்பட்ட பட்டாசு கிடங்கு விபத்து ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த பட்டாசு கிடங்குக்கு அருகே பொதுமக்கள் அந்த பணி செய்யக்கூடிய தொழிலாளர்கள் யாரும் இல்லை என்று பட்டாசு ஆலை நிர்வாகம் தரப்பில் கூறப்படுகிறது. இருப்பினும் வேறு யாரேனும் அந்த பட்டாசுகளை எடுப்பதற்கோ அல்லது வைப்பதற்கோ யாரும் சென்றார்களா என்பது குறித்து இன்னும் சுமார் 20 நிமிடங்கள் கழித்துதான் தெரிய வரும். தொடர்ந்து தற்பொழுது பட்டாசுகள் வெடித்துக் கொண்டிருப்பதால் அது குறித்த முழுமையான தகவல் இதுவரை தெரியப்படவில்லை. ரத்தியா, கணேஷ்குமார், இந்த ஆலையோட உரிமையாளரிடம் விசாரணை ஏதாவது நடத்தப்பட்டு வருகிறதா? ஆலை உரிமையாளர் யார்? அது குறித்த பின்னணிகளை சொல்லுங்க. நிச்சயமா ரத்திகா, ஆலை உரிமையாளர் சிவகாசியை சேர்ந்த தங்கராஜ் என்பவர் இவருடன் தொடர்ந்து இவருடன் விசாரணை செய்வதற்கான முயற்சிகளை காவல்துறையினர் தற்பொழுது முயற்சித்து வருகின்றனர். தற்பொழுது பட்டாசாலை உரிமையாளர் இல்லை என்பதால் அவர் குறித்த முழு விவரங்களை தற்பொழுது காவல்துறையினர் தொடர்ந்து சேகரித்து வருகின்றனர். ரத்திகா, கணேஷ்குமார், குறித்து அந்த பகுதியை சுற்றிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? காவல்துறை என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்காங்க இப்போ? நிச்சயமா ரத்திகா, இந்த பட்டாசு ஆலையை சுற்றியும் முள்வேலி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முள்வேலிக்கு முள்வேலிக்கு சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்க வந்தவண்ணம் உள்ளார்கள். எனவே அவர்களை பாதுகாப்பாக சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்புறப்படுத்தும் பணியை தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வர்றாங்க. ரத்திகா, கணேஷ்குமார், இந்த பட்டாசு ஆலை இருக்கும் அருகில் கட்டிடங்கள், வீடுகள் ஏதாவது இருக்கிறதா? நிச்சயமா ரத்திகா, இந்த பட்டாசு ஆலைகளுக்கு அருகில் அடுத்தடுத்து பட்டாசு ஆலைகள் மட்டுமே உள்ளது. வீடுகள் என்று கூறினால் சுமார் 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அப்பால் தான் இந்த வீடுகள் உள்ளது. எனவே இந்த குடியிருப்புகள் பகுதிகளுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது இங்கே உள்ளது. ரத்திகா, 11 மணி அளவில் இந்த பட்டாசு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? நிச்சயமா உமா, 11 மணி அளவில் இந்த வெடிவிபத்து என்பது ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது அந்த வெடிக்கும் வேகம் என்பது சற்று குறைந்துள்ளது. எனவே இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சாலையில் அந்த வெடி விபத்தில் நடக்கும் பகுதிகளுக்குள் தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது நெருங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். இருப்பினும் கூட அவர்கள் அந்த பணியை முதல் கட்டமாக துவங்கவில்லை. துவங்குவதற்கான முயற்சிகளை தான் தற்பொழுது மேற்கொண்டு வர்றாங்க. இன்னும் சுமார் 15 நிமிடம் 20 நிமிடங்கள் கூட உள்ளது. காரணம், தொடர்ந்து வெடித்துக் கொண்டிருப்பதால் அந்த பகுதிகள் தீயணைக்கும் வீரர்கள் சென்றால் அவர்களுக்கும் விபத்து ஏற்படும் ஒரு அச்சம் ஏற்படுவதால் அவர்கள் அந்த பகுதிகளுக்கு நெருங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. கணேஷ்குமார், இந்த குறித்த பட்டாசு ஆலையில் எவ்வளவு வெடிப்பொருட்கள் இருந்திருக்கலாம்? அதாவது எவ்வளவு இப்ப தற்போது சேதமடைந்திருக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது? ஆலை நிர்வாகத்தினர் இது குறித்து என்ன மாதிரி விளக்கம் அளிச்சிருக்காங்க? நிச்சயமா ஆலை, அதாவது இந்த பட்டாசு ஆலையை பொறுத்தவரை இந்த வெடி விபத்து நேர்ந்த நிமிடத்தினை அடுத்து இந்த பட்டாசு ஆலையின் உரிமையாளரோ அல்லது மேலாளரோ அல்லது கண்காணிப்பாளரோ யாரும் இந்த பகுதியில் இல்லை. இந்த பட்டாசுகளில் எவ்வளவு மதிப்பிலான பட்டாசு வெடிப்பொருட்கள் இருந்தது என்பது குறித்த முழு விவரங்களை சேகரிக்கும் பணியில் தற்பொழுது காவல்துறையினர் ஈடுபட்டுகின்றனர்.
இந்த பட்டாசு ஆலை உரிமையாளர்களோ அல்லது மேலாளர்களோ யாரும் இல்லை என்ற காரணத்தினால் இது குறித்த முழுமையான தகவல் இதுவரை தெரியப்படவில்லை. இருப்பினும் இந்த பட்டாசு ஆலை என்பது நாக்பூர் மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை மூலமாக உரிமம் பெறப்பட்டுள்ள பட்டாசு ஆலை என்பதால் அதிக அளவிலான பட்டாசு தேக்கி வைக்கப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. உமா.